பயன்படுத்துறோம். இந்த குறிப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்திலே இந்த நிலைமை 18 அடி தான் தண்ணி இருக்குன்னா ஏப்ரல் மாசம் நினைச்சு பாருங்க. இதற்கு கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளாகவே இதை சரிவர கையாளாகாம, குடிநீர் வசதிகளை மேம்படுத்தாம, குறிப்பாக ஏரி குளங்களை பதப்படுத்தாம, அதில் தண்ணீரை தேக்கி வைக்காம, குறிப்பாக இந்த வறட்சி காலங்களுக்கு தன்னை தயார்படுத்தாம மாநில அரசனுடைய அலட்சிய போக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லா மக்களுமே அவதிப்படுறாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை குடிக்கிற தண்ணி இன்னைக்கு வருது. 15 நாட்களுக்கு ஒரு முறை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அந்த சிறுவாணி தண்ணீர் வரக்கூடிய அவங்களுடைய பகுதியில் கேரளாவிலிருந்து உற்பத்தியாகி வருது. அங்கே அணை கட்டுவதற்கான முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 90% பணிகளை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இதற்கு எதிராக நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மாநில அரசு மௌனம் காக்குது. ஏன்னா இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, அதை எதிர்த்து பேசுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியாக மாநில அரசு கண் விழித்து கொண்டு வேகமா பேசி நிலைமையை சரி